ஹலோ பசங்களா வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2லிருந்து, அதாவது உயிரின் ஓசை அப்படிங்கிற இயல்லிருந்து உரைநடை பகுதியாக இருக்கக்கூடிய கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற உரைநடை பகுதியை பார்க்க போகிறோம். இதை நான் லைன் பை லைனாக உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே புக்கில் இருக்கிறத படிக்க போகிறது கிடையாது. அந்த புக்கில் அந்த லெசனில் என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்ககிட்ட புக் இருந்ததுன்னா புக் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை பிடிஎஃப் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அது எதுவுமே இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஒரு சின்ன நோட்டில் நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அது வேணும்னா கூட நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஹிண்ட் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். எக்ஸாமில் படிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற இந்த உரைநடை ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. அதாவது காற்று அதை பற்றி நம்மக்கிட்ட சொல்லுது. அதுக்கு என்ன பல பெயர்கள் இருக்குது, அது எந்த திசையிலேருந்து வந்தால் அதுக்கு என்ன பேர், அது நம்மளால் மனிதர்களால் எப்படி மாசுபடுது, மனிதர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் அந்த காற்று செய்யுது, அந்த காற்று மழை தரக்கூடியதாக இருக்குது, மரம் தரும் வரமாக காற்று நமக்கு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே காற்று நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இதை அமைச்சிருக்காங்க. அதோட இந்த காற்று இலக்கியத்திலிருந்து எப்படியெல்லாம் இதை போற்றி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நுழையும் முன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன மெயினாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு மூச்சு காற்று, அதாவது இந்த பஞ்சபூதங்கள் சொல்லுவோம் இல்லையா, நீர் நிலம் காற்று, அந்த மாதிரி காற்று, நீர், அப்புறமா நிலம், கதிரவனின் ஒளி, இது எல்லாமே ரொம்பவே முக்கியம், உயிரினங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னொன்றும் சொல்கிறாங்க, மெல்ல தொட்டு சென்றால் அதற்கு பேர் தென்றல் அப்படின்னு சொல்கிறாங்க, தூக்கி சென்றால் புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். நுழையும் முன் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுக்காக அவங்க இங்கே சொல்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி இங்கே காற்று நம்மக்கிட்ட பேசுது. அது பேசும்போது அது காற்று என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்காப்பியர் இந்த உலகம் 5 ஆனது, அதில் காற்று ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு காற்று நம்மக்கிட்ட சொல்லுது. தொல்காப்பியர் என்னை பற்றி எப்படி புகழ்ந்திருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் 5 ஒன்றாக காற்று இருப்பதாக கூறியிருக்கிறார் அப்படின்னு காற்று நம்மக்கிட்ட சொல்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமூலர் அப்படிங்கிறவர் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு கூறியிருக்கிறார். இது எல்லாமே காற்று நம்மக்கிட்ட சொல்லுது. எனக்கு எவ்வளோ பெருமை இருக்குது பார்த்தீங்களா, நான் திருமூலர் என்னை இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஔவையார் என்னை இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு காற்று நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ திருமூலர் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இங்கே கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஔவையார் பிற்காலத்தில் அவங்களுடைய குரலில் கூறும்போது ஔவை குரல் அப்படிங்கிற குரலில் 49வது குரலாக வாயுதாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு அந்த காற்றை பற்றி போற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே உயிராக நான் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது காற்று எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறத காற்று நமக்கு சொல்லுது. அடுத்தது பல பெயர்களில் நான், காற்றுக்கு பல பெயர்கள் இருப்பதாக இங்கே குறிப்பிடுறாங்க. அது என்னெல்லாம் பெயர்கள்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி. இதில் இந்த வளி அப்படிங்கிறது 3 லகரங்களிலும் வரும். அதாவது வலி அப்படின்னா பெயின் அப்படின்னு அர்த்தம், எனக்கு வலி ஏற்படுகிறது அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. இந்த வழி, இந்த ழி போட்டிங்க அப்படின்னா வே, இந்த பாதை வழியாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வே. இந்த லீ போட்டோம் அப்படின்னா இது காற்றுக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ காற்றின் பல பெயர்களில் காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறேன். இங்கே ஏன் படுகிறேன்னு சொல்கிறாங்க, ஏன்னா காற்று பேசுது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இங்கே சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வேறு பல பெயர்கள். அந்த பெயர்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதனுடைய வேகத்திற்கு ஏற்ப, பருவநிலைக்கு ஏற்ப, சில சூழலுக்கு ஏற்ப அதனுடைய காற்றுக்கு வேறு வேறு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பெயர்கள்லாம் இருக்குது, தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளம் தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல்காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று. இது எல்லாமே நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பெயர்கள் தான்.
நம்ம சும்மா ஒரு சென்னையில் இப்போ சைக்ளோன் வருதுன்னா பேய் காற்று வீசுதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சூறாவளி காற்றடிக்குது அப்படின்னு சொல்கிறோம், தென்றல் வீசுது அப்படின்னு சொல்கிறோம், வாடை காற்று, பனிக்காற்று, இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பெயர்கள் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இது எல்லாமே பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கு ஏற்ப இத்தனை பெயர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ காற்று என்ன சொல்லுது, எனக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பல பெயர்களில் நான் அப்படின்னு இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. அடுத்தது 4 திசைகளிலும் காற்று. காற்று வந்து நமக்கு எல்லா திசைகளிலிருந்தும் வரும் இல்லையா, அப்படி வரும்பொழுது ஒரு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெயர் இருக்குது, அதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கிழக்கு, ஈஸ்டிலேருந்து வந்துச்சுன்னா கிழக்கு என்பதற்கு வந்து குணக்கு அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கிலிருந்து வீசும் பொழுது கொண்டல் எனப்படுகிறேன். அதாவது கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு பெயர் கொண்டல். இந்த காற்று வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழை காற்று எனப்படுகிறேன். நமக்கு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று எப்பொழுதுமே மழை மேகங்களை சுமந்து வரும். நம்ம மான்சூன் விண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மழை மேகங்களை சுமந்து வரதுனால அதுக்கு பேர் மழை காற்று. ஸோ கிழக்கு என்பதற்கு குணக்கு, கிழக்கிலிருந்து வரும் காற்று கொண்டல், மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழை காற்று. அடுத்தது மேற்கு என்பதற்கு குடக்கு என்று பொருள். இது வந்து மேற்கிலிருந்து வீசுவதால் கோடை எனப்படுகிறேன். இது வந்து வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்று. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸ்ட்லேருந்து வருது. நமக்கு இப்போது இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேப்பில் ஈஸ்ட் சைடு என்ன இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இருக்குது இல்லையா. ஸோ ஈஸ்ட்லேருந்து மழை மேகத்தோடு வரதுனால நமக்கு மழை காற்று. ஆப்வியஸாக வெஸ்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அரேபியன் சீ கிட்ட போகாதீங்க, ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலைவனம், வெப்பக்காற்று, வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வர்றதுனால வெப்பக்காற்று, அதனால இது கோடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வடக்கு, வாடை என்ற பெயர் உண்டு. வடக்கிலிருந்து வீசும் பொழுது வாடை காற்று என்கிறேன். பனிப்பகுதியிலிருந்து வீசுதால, வடக்கு நார்த் சைடில் என்ன இருக்குது, நமக்கு ஹிமாலயாஸ் இருக்குது, அப்போது பனிப்பிரதேசத்திலிருந்து வீசுறதால இதுக்கு வாடை காற்று. அப்போ வடக்கு என்பதற்கு இன்னொரு பெயர் என்ன, வாடை. வடக்கிலிருந்து வீசப்படும் காற்று என்பதால் வாடை காற்று. இது எங்கேருந்து வருது, பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். அடுத்து தெற்கிலிருந்து வீசும் பொழுது தென்றல், தே ஞாபகம் வச்சுக்கோங்க, தெற்கு தென்றல். தெற்கிலிருந்து வீசப்படும் போது தென்றல். பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக வீசுகிறேன். அப்போ தென்றல் அப்படிங்கும்போது கன்னியாகுமரி ஞாபகம் வச்சுக்கோ, கன்னியாகுமரியிலேருந்து அது ஊருக்குள்ளே தான் வீசி வருது. ஊருக்குள்ளே வரும்போது பல தடைகளை, பல ஊர்களை தாண்டி வர்றதுனால அது வேகம் குறைந்து மெதுவான மெல்லிய ஒரு ப்ரீஸ், ஓகே, தென்றலாக வருது. அதனால் அதற்கு தென்றல் அப்படின்னு பேர். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கிழக்கிலிருந்து வருவதால் கொண்டல், கிழக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்கே மேப்பில் பே ஆஃப் பெங்கால், அதனால் மழை மேகத்தை சுமந்து வர்றதுனால மழை காற்று. மேற்கு அப்படிங்கும்பொழுது நீ ராஜஸ்தானை ஞாபகம் வச்சுக்கோ, டெசர்ட்டு. குடக்கு அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது, அங்கேருந்து வருவதற்கு கோடை காற்று. கோடை காலம்னா சம்மர் சொல்லுவோம் இல்லையா, கோடை காற்று. அது ரொம்ப வெப்பமாக இருக்கிறனால வெப்பக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். வடக்கு அப்படிங்கும்போது நார்த்து, நமக்கு நார்த்தில் வந்து ஹிமாலயாஸ் இருக்குது, அங்கேருந்து பனிக்காற்று வீசும். பனிக்காற்று குளிர்ச்சியான காலத்தில் என்ன சொல்லுவோம், ஊதக்காற்று வீசுது, வெளியில் போய் நிற்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அப்போது ஊதக்காற்று அப்படின்னு, ஊதைக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தெற்கிலிருந்து வீசுது, கன்னியாகுமரியிலேருந்து ஊருக்குள்ளேயே அது வீசிட்டு வரனால நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குது, பில்டிங்ஸ் முட்டுது, அது மேலே வெஹிக்கிள்ஸ் இருக்குது, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி அப்பார்ட்மெண்ட் ரைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வர முடியல, பல தடைகளை தாண்டி வர்றதுனால அது வேகம் குறைந்து இதமாக வீசும் தென்றலாக வருகிறது. இதுதான் வந்து 4 திசைகளில் காற்று. இந்த 4 திசைகளில் காற்று ஒரு கொஷினாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இலக்கியத்தில் காற்றை வந்து நம்ம எப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சினிமா பாடல்களே வந்து நிறைய பாடல்கள் காற்று வச்சுருக்கும். அது உங்களுக்கு வந்து பழைய மெலோடி சாங்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற பெப்பி சாங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே காற்று வைத்து நிறைய பாடல்கள் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் வந்து காற்றில் இருக்குது, இலக்கியத்தில் இருந்தும் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள், ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்க, இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில்
வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று பாடியிருக்கிறார். இப்போ இலக்கியத்தில் நான் அப்படின்னு சொல்லி காற்று லெசன்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் யார் எழுதினா என்ன லைன் எழுதினாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அப்போது இளங்கோவடிகள் வந்து வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று சிலப்பதிகாரத்தில் காற்றை பற்றி எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு எழுதணும். இது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனித்து படித்தா நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி வந்து தூது செல்றதுக்கு காற்றை அழைப்பதாக பாடியிருக்கிறார். அதற்கான ஒரு செய்யுள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நன்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் வண்டொடு புக்க மணவாய் தென்றல்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பலபட்டடை சொக்கநாத புலவர் பத்மகிரிநாதனின் தென்றல் விடு தூதில் தூது செல்வதற்காக காற்றை வந்து அழைத்திருக்கிறதாக பாடியிருக்காங்க. அடுத்தது நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று இன்றளவும் இலக்கிய படைப்புகளையும் திரை இசை பாடல்களின் பாசமலர் அப்படிங்கிற படத்தில் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. கேட்கலன்னா இப்போ போய் கேட்டு பாருங்கள். திரை இசை பாடல்களையும் நீங்காத இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலக்கியத்தில் நான் அப்படிங்கிற இடத்துல 3 இலக்கியங்கள் இரண்டு இலக்கியங்களும் ஒரு திரை இசை பாடலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இளங்கோவடிகள், பலபட்டடை சொக்கநாதர், அப்புறமா வந்து இந்த பாசமலர் படத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வரிகளை இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். முன்னீர் நாவாய் அப்படின்னா என்ன? கப்பல். இதுக்கு தானே நம்ம நாவாய்ன்னு சொல்லுவோம். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய எண்ணால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. நம்ம வந்து யாட்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செயில் போட், பாய்மர கப்பல். அதில் வந்து காற்றின் திசைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கப்பல் மூவ் ஆகும் இல்லையா. அந்த பாய்மர கப்பல்களை இயக்குவதற்கு இந்த காற்று வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி காற்று வந்து நம்மக்கிட்ட சொல்லுது. அந்த காலத்தில் நான் தான் வந்து உங்களுக்கு செயில் போட்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் வெண்ணிக்குயத்தியார் வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது? பழங்கால கடல் கடந்த பயணங்களில் அனைத்தும் காற்றாகிய எண்ணால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் கரிகால் பெருவளத்தானை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. அந்த பாடலில் வெண்ணிக்குயத்தியார் அப்படிங்கிற ஒரு பெண் புலவர் வந்து வழி, நம்ம இந்த பேர் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது இந்த காற்றை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு காற்றை பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்லியிருந்தார்? 50 பூதங்களில் ஒன்று. அப்புறமா திருமூலர் சொன்னதை பற்றி பார்த்தோம், மூச்சு பயிற்சி. அப்புறம் வாயு தாரணையில் ஔவையார் சொன்னதை பற்றி பார்த்துருக்கோம். பல பெயர்களில் நான் அப்படின்னு சொல்லி காற்றுக்கு வளி, தென்றல், புயல், சூறாவளின்னு பேரும் அதனுடைய பருவநிலை, சூழல், வீசும் வேகத்திற்கேற்ப பல பெயர்களும் இருப்பதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து 4 திசைகளில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குலேருந்து வரக்கூடிய காற்று, அதுக்கு என்ன பெயர், என்ன மாதிரியான காற்று அப்படின்னு பார்த்தோம். இலக்கியத்தில் இளங்கோவடிகள் என்ன சொன்னார்? பலபட்டடை சொக்கநாத புலவர் என்ன சொன்னார்? அப்புறம் திரை இசை பாடல்களில் காற்று வந்து எவ்வாறு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அது இல்லாமல் பெண் புலவர் வெண்ணிக்குயத்தியர் வந்து கரிகால் பெருவளத்தானை பாடுற இடத்துல வழி அப்படின்னு சொல்லி காற்று புகழ்ந்திருப்பதாக நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து காற்று என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உங்களுக்கு மழை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது மழை தருவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்மேற்கு பருவக்காற்றையும் வடகிழக்கு பருவக்காற்றையும் பற்றி சொல்கிறாங்க. மழை நமக்கு எதனால் வருது? மான்சூன் ரெயின்ஸ் வந்து தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் தானே வருது. அதை பற்றி தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கும்போது ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றும் வீசுது. இதை தான் வந்து நமக்கு ஒரு மெயினாக ஒரு மான்சூன் கொடுக்கக்கூடிய பருவமழை கொடுக்கக்கூடிய காற்றாக இதை பார்க்குறோம். இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தானே. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் அதிக பங்கை இந்த மழை வந்து கொடுப்பதனால, இந்த பருவக்காற்றுகள் கொடுக்கறதுனால இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மழை தருவேனால நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னது? தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் அவை வரக்கூடிய மாதங்களும் முக்கியமாக நீங்கள் எழுதணும். அடுத்தது தடம் பதிப்பேன் நான் அப்படின்னா
வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் யாராலையும் தடுக்க முடியாது. புயலாக தடம் பதிப்பேன். அதாவது வடகிழக்கு பருவ காலங்களில் நம்ம சென்னை மக்கள் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் ரைட், என்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லி நீங்கள் நியூஸ் பார்க்கக்கூடிய ஒரே டைம் வந்து இந்த சைக்ளோன் டைம் தான் இல்லையா? அந்த டைமை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் ஒரு புயலாக தடம் பதிச்சு கிளம்பினேன் அப்படின்னா என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தடம் பதிப்பேன் நான் அப்படின்னு அந்த சைக்ளோனை பற்றி இந்த காற்று பேசுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆற்றலாகிய நான். ஆற்றல் அப்படிங்கும்போது இங்கே எதை மெயின் பண்ணுறாங்கன்னா, நம்ம சயின்ஸில் படிக்கக்கூடிய விண்ட் எனர்ஜி தான் இங்கே ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றலாகிய நான். அப்போ விண்ட் எனர்ஜியை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்? இது ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு காற்று தேவைப்படுது இல்லையா? தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எழுதணும். ஆற்றலாகிய நான் விளக்குகன்னு சொல்லுவாங்க. காற்றின் ஆற்றலை பற்றி விளக்குக அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தாவரங்களின் ஒளி சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகிறது அப்படிங்கிற மாதிரி எழுதணும். அடுத்தது விண்ட் பாலினேஷன், விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுவதற்கு உதவுகிறது. அப்புறம் பூவின், தேனின், கனியின், தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை என்னில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாது இருக்க உதவுகிறேன். அதாவது அதனோட ஸ்மெல்லெல்லாம் எடுத்துகிட்டு போகுது இல்லையா? ஒரு பூவோட நறுமணம் இருந்தால் தான் அதை நோக்கி வண்டு வரும். அதே மாதிரி ஒரு கனியின் ஒரு வாசனை இருந்தால் தான் அதை நோக்கி அந்த தேனை உறிஞ்சி குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வண்டுகளோ அடுத்த பூச்சிகளோ ஈர்க்கப்பட்டு வரும். இந்த மாதிரி ஒரு உயிர் சங்கிலி தொடர் ஃபுட் செயின் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்மெல்லை நான் எடுத்துகிட்டு போகிறனால தான் அப்படின்னு சொல்லி காற்று சொல்லுது. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி எழுதணும். அடுத்தது விண்ட் பாலினேஷன் சொல்லக்கூடிய விதைகளை எடுத்து செல்வதை பற்றி எழுதணும். அடுத்தது இந்த சைக்கிள் ஃபுட் செயின் அறுபடாமல் இருக்க அது எப்படி அந்த ஸ்மெல்ஸை அந்த காற்று கேரி ஓவர் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது இவை மட்டும் அல்லாமல் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நான் உள்ளேன். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, நம்ம ஃபோன் பேசணுன்னா நமக்கு என்ன வேணும்? அந்த ஃப்ரீக்வன்சி ட்ராவல் பண்ணுறதுக்கு விண்டு வேணும் இல்லையா? அதுதான் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன் அப்படின்னு இங்கே அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், காற்றுள்ள பொழுதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழி. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி. அதனால் மின் ஆற்றலை நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு விண்ட் எனர்ஜி தேவைப்படுது. நிலக்கரியின் தேவையை குறைத்து கனிம வளங்களை பாதுகாப்படைய காரணமாக இருக்கு. அப்போது நீங்கள் விண்டு வச்சு காற்றை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணும் பொழுது, மின்னாற்றலை உருவாக்கும் பொழுது அப்போ நிலக்கரியின் தேவை குறைஞ்சிருது. கரெக்டாக கோலோட தேவை குறைஞ்சிருது. மினரல்ஸை நம்ம கொஞ்சம் பாதுகாக்க இந்த விண்டு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ காற்றாலை உற்பத்தியில் காற்றாலை மூலம் அந்த விண்ட் எனர்ஜி மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறதுல வேர்ல்டில் இந்தியா 5ஆவது இடத்தையும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தையும் பெற்றிருக்கு. இது எல்லாமே எதனால்? ஆற்றலாகிய நான், அதாவது காற்றின் ஆற்றல்னால் ஏற்படக்கூடிய ஒன்று. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை, விதைகளை எடுத்து செல்ல உதவுவது, அப்புறமா இந்த உயிரினத்தின் உயிர்ச்சங்கிலி அறுபடாமல் காப்பது, நவீன தொலைத்தொடர்பின் மையமாக இருப்பது, அது மட்டும் இல்லாமல் மின்னாற்றலை உருவாக்குவதற்காகவும் முக்கியமாக இந்த காற்று தேவைப்படுகிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி நம்ம எழுதணும். இப்படியானப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய காற்றானது என்ன ஆகுது? மனிதனால் மாசடைகிறது. ஸோ ஒவ்வொரு வினாடியும் உங்களால் மாசுபடுகிறேன். காற்று நம்மக்கிட்ட பேசுனுச்சுன்னா நம்மளை காரி இப்படி தான் மூஞ்சில் துப்பிடும். ஏன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னை பொல்யூட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுது. உங்களால் ஒவ்வொரு வினாடியும் நான் அடைகிறேன். எப்படி மாசடையுது? காற்றை எப்படி மாசுபடுத்துகிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாமே எழுதணும். குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைனா டயர்ஸ் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதனங்களை மிகுதியாக பயன்படுத்துவது. ஏன் குளிர்சாதனங்களை மிகுதியாக பயன்படுத்தக்கூடாது? ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர். ஏன்னா இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுமால இருக்கு இல்லையா? குளோரோ ஃப்ளூரோ கார்பன்
இது வந்து 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படிங்கக்கூடிய CFC என்று சொல்லக்கூடிய இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் வந்து இந்த குளிர்சாதன பெட்டிகள் மூலயமா ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் இல்லை ஏசி ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தான் வந்து நிறைய எமிட் ஆகும். ஸோ குளிர்சாதனங்களை மிகுதியாக பயன்படுத்தினால் என்ன ஆகுது, ஓசோன் மண்டலம் பாதிப்படைகிறது. பட்டாசுகள் மிகுதியாக வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் ஸ்மோக் ஃபில்டர்ஸ் இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணுவது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகள் இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் தனி மனிதன் மிகுதியாக ஊர்தி பயன்பாடு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாமல் ஆளுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு போகும்போது ஸ்மோக் வந்து எமிட் நிறையா ஆகும், பொல்யூஷன் நிறையா ஆகுது, வானூர்திகள் வெளிவிடும் புகை என உங்களின் அனைத்து செயல்பாடுகளையும் என்னை பாழாக்குகிறது. ஸோ இது எல்லாமே வந்து காற்று மாசடைவதற்கான காரணமாக நம்ம வந்து எழுதணும். குப்பை, நெகிழிப்பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதனங்களை பயன்படுத்துவது, பட்டாசு மிகுதியாக வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகள் இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் தனி மனிதன் அதிகமாக ஊர்திகளை பயன்படுத்துவது. புக்கு கையில் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோ. இது எல்லாமே வந்து காற்றை மாசுபடுத்துவதற்கான வழிகள். இதனால் என்ன ஆகுது, இந்த காற்று மாசு அடையிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்கள் இங்கே நமக்கு வருகிறது. இதெல்லாம் ஏர் பொல்யூஷனால் உண்டாகிற டிசீசஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்தியாவின் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஒன்று காற்று மாசுபாடு. ஸோ டெத் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கும் ஏர் பொல்யூஷன் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இங்கே கொடுத்துருக்காங்க. நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவாக ஐக்கிய நாடுகளில் சிறுவர் நிதியம் யூனிசெஃப் வந்து தெரிகிறது. என்ன தெரிவிச்சிருக்காங்க, காற்று அதிகமாக மாசுபடுறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓசோன் படலத்திலிருந்து அல்ட்ராவயலட் ரேஸ் வருது இல்லையா, புற ஊதா கதிர்கள், கதிரவன் கிட்ட இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை வந்து தடுப்பது வந்து இந்த ஓசோன் மண்டலம். நம்ம இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டிகளோ ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் அதிகமாக எமிட் ஆகும்போது நம்ம என்ன ஆகிடுது, அந்த ஓசோன் மண்டலத்தில் வந்து துளைகள் ஏற்பட்டுருது. அதனால் புற ஊதா கதிர்கள் வந்து சீக்கிரமாக பூமியை வந்து தாக்கிறது. புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்த பரிதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன். உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளூரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளிவிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலியவற்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த நச்சு ஓசோன் படலத்தில் ஓட்டையிடுகிறது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக தாக்குகின்றன. ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அனைத்து உயிர்களும் துன்பப்படுகின்றன. ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து சன்லைட்லேருந்து ஈஸியாக வந்து எர்த் கிட்ட வந்துடுது. அந்த புற ஊதா கதிர்கள் வந்து ஓரறிவுலேருந்து 6 அறிவு உள்ள எல்லா உயிரினங்களையும் தாக்குது. இதற்கு வந்து காரணம் அந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய நச்சுக்காற்று. இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான செயல்கள்னால காற்றில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருது. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் பொழுது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது. ஆசிட் ரெயின்னு சொல்லக்கூடிய அமில மழை வந்து பெய்யுது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து துன்பப்படுது. இதற்குமே வந்து இந்த ஏர் பொல்யூஷன் தான் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மரம் தரும் வரம் நான். அதாவது காற்று வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா மரத்திலிருந்து தான் கிடைக்குது. அதாவது மரம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்றாய் நம்ம வெளியில் விடக்கூடிய கரியமில வாயு, அதாவது அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து நமக்கு மரம் தான் கொடுக்குது. அப்படியாப்பட்ட மரத்தை வந்து நம்ம என்றைக்குமே வெட்டாமல் நிறைய பாதுகாத்து வளர்க்கறதுக்கான எல்லா வழிகளும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். அதாவது வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸு. கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருளை தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். விறகுகள் பயன்படுத்துறதுனால என்ன ஆகும், மரத்தையும் வெட்ட வேண்டியது வரும். அது இல்லாமல் காற்றும் அதிகமாக மாசுபடுது. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15, இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாட போகாது, ஒரு நாளும் கொண்டாட வேண்டும். ஓகேங்களா? ஸோ ஜூன் 15 மட்டும் வந்து காற்று நாளாக கொண்டாடக்கூடாது. எல்லா நாள்களுமே வந்து காற்று மாசுபடாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அதாவது காற்று வந்து தன்னை பற்றி நம்மிடம் பேசினால் என்ன பேசும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதற்கான டிஸ்கிரிப்ஷனை குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து உங்கள் ரிவிஷன் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குவிக் நோட்ஸாக நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.